அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது அளவீட்டியலில் வழிவந்த ராசிகள்னால் யார் யார், அதை எப்படி நம்ம வருவிக்கிறோம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிற வழிவந்த ராசி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திறன், பவர் அப்படின்ற டெரைவ்டு குவான்டிட்டியை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பவர் அப்படின்னா திறன் அப்படின்னு அர்த்தம். திறமை சொல்கிறோம் இல்லையா, திறன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டெஃபினிஷன் ஆஃப் பவர், திறனின் வரையறை. தெரிஞ்சுக்கலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? இப்போ நம்ம வகுப்புலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண் வினாவிடை நான் படிக்க சொல்கிறேன். ஒருத்தர் அந்த 5 மதிப்பெண் வினாவிடைய 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சுருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் அதே வினாவிடைய படித்து முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு 5 மதிப்பெண் வினாவிடை 2 மாணவர்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒருத்தங்க 10 நிமிஷத்தில் படித்து முடிக்கிறாங்க, இன்னொருத்தங்க 15 நிமிஷத்தில் படித்து முடிக்கிறாங்க. இப்போ இதில் யாரை நம்ம திறமைசாலின்னு சொல்லுவோம்? மிகச்சரியாக சொன்னீங்க. குறைந்த நேரத்தில் அதிக வேலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திறமை அதிகம், திறன் அதிகம். இப்போ அந்த 2 மாணவர்களில் 10 நிமிஷத்துக்குள்ளே படித்து முடித்தவங்களுக்கு தான் திறன் அதிகம். சரியா? திறமைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்க எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? வாங்க. Power is a measure of how fast or slow a work is done. Power is திறமை அல்லது திறன் அப்படிங்கிறது a measure of how fast or slow a work is done. திறன்கிறது எவ்வளவு வேகமாக அல்லது எவ்வளவு மெதுவாக ஒரு வேலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறதோட அளவு. மெஷர்னா அளவு. டெஃபினிஷன் மார்க் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். பவர் இஸ் டிஃபைன்ட் as தி ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு. ரேட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னா வேலை செய்யப்படும் வீதத்தை தான் நம்ம திறமை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆற்றலை வெளிப்படுத்துகிற வீதம். எந்த அளவில் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆற்றலை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் பவர் இஸ் டிஃபைன்ட் as தி ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு. வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் வெளிப்படும் வீதத்தை தான் நம்ம திறன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். பவர் திறனை P அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஒர்க் டன் பை டைமு. ஒர்க் டன் W சொல்கிறோம், டைமை Tன்னு சொல்கிறோம். பவர் P is equal to ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன்ங்கிறது யார்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? டிவைடட் பை டைமு டீன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட்டு? நியூட்டன் மீட்டர். டிவைடட் பை டைமுக்கு செகண்டு. isn't it? எஸ். இப்போ பாருங்கள், நியூட்டன் மீட்டர். இந்த எஸ் பவர் +1 நியூமரேட்டருக்கு போனால் என்ன? எஸ் பவர் -1. because of in SI system of units, SI unit should be written in index notation. அறிவியல் முறைப்படி SI அலகுகளை அடுக்கு குறியீட்டில் தான் எழுதணும். அதனால் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற எஸ் பவர் +1 நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எஸ் பவர் -1ன்னு மாறும். இப்போ நியூட்டன் மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிறது SI யூனிட் ஆஃப் பவர்னு சொல்லலாம். ஆஸ் பர் டெஃபினிஷன் சயின்டிஃபிக் மெத்தட் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா
வாட் அப்படின்னு சொல்லலாம். அதனோட சிம்பல் பார்த்திங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் ராசியை முறையாக வரையறுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர். அதனால தான் பவர் அப்படிங்கிற இயற்பியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து அவரோட பேரையே யூனிட்டாக வச்சுருக்கோம். ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் தி SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். ஆஸ் பர் டெஃபினிஷன் தி SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் நியூட்டன் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகே, இப்போ நியூட்டன் மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிற யூனிட்டை வச்சு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியாது. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக டெஃபினிஷன் அப்ளை பண்ணுறோம். பவருங்கிறது யூனிட்டு நியூட்டன் மீட்டர் செகண்ட் பவர் -1. நியூட்டனோட அனதர் ஃபார்ம் என்னது? ஆஸ் பர் டெஃபினிஷன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 மீட்டர் செகண்ட் பவர் -1. சரிங்களா? எல்லோரும் கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்போ இதை கம்பைன் பண்ணுங்க பார்க்கலாம். கிலோகிராம் எம் பவர் இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ எம் பவர் 1 + 1, எஸ் பவர் இங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ எஸ் பவர் -2 -1. பவரை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -3. ஓகே, இந்த அலகை வச்சு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியுமா? எழுத முடியும். கிலோகிராம் இருக்குது, அப்போ டிபெண்டிங் ஆன் மாஸ், பவர் அப்படிங்கிறது மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ எம் பவர் 1. இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அப்போ லென்த்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது, அப்போது எல் ஸ்கொயர். இங்கே எஸ் பவர் -3 இருக்குது, அப்போ டைமையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது, டி பவர் -3. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பவர் அப்படிங்கிறது யார்? எல் ஸ்கொயர் டி பவர் -3. சரிங்களா? பவருக்கு எத்தனை யூனிட் இருக்குது? 2 யூனிட் இருக்குது. ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் SI யூனிட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது வாட்டு. ஆஸ் பர் டெஃபினிஷன் SI யூனிட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது நியூட்டன் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஆவரேஜ் பவர். தி ஆவரேஜ் பவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் ஒர்க் டன் டு தி டோட்டல் டைம் டேக்கன். என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ அப்படின்னா இதால் நம்ம டிவைட் பண்ணுறது அல்லது வகுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தி டோட்டல் ஒர்க் டன் டு தி டோட்டல் டைம், மொத்த நேரத்தில் செய்யப்பட்ட வேலை, அல்லது டோட்டல் ஒர்க் டன் பை டோட்டல் டைம் டேக்கன், மொத்த வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் அல்லது கொடுத்துருக்கிற நேரத்தில் செய்யப்பட்ட வேலையை தான் நம்ம சராசரி திறன், ஆவரேஜ் பவர் அப்படின்னா சராசரி திறன் அப்படின்னு சொல்லலாம். பவர் அப்படின்னா ஜென்ரலாக பவர் அப்படின்னா ஒர்க் டன் பை டைமு. ஆவரேஜ் பவர் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் பை டோட்டல் டைம் டேக்கன். ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ்? ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னா உடனடி திறன், கன நேரத்தில் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா கன நேரத்தில் நிகழக்கூடியது. தி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் as தி பவர் டெலிவர்ட் அட் an instant, அதாவது as time interval approaches is 0. உடனடியாக நடக்கக்கூடியது, கன நேரத்தில், ஒரு கன நேரத்தில் வெளிப்படுத்துகிற திறமை தான் என்னது? உடனடி திறன் அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கிறது. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் P instant is equal to dW divided by dt. T அப்படிங்கிற டைமில் டபிள்யூங்கிற வேலை செஞ்சுருந்தோம், T டைமில் W வேலை செஞ்சுருந்தோம்னா இது பெரும மதிப்பு. P இன்ஸ்டன்ட் அப்படின்னா dt அப்படிங்கிற கம்மியான நேரத்தில் எவ்வளோ வேலை செய்ய முடியும்?
டிடபிள்யூங்கிற கம்மியான வேலை தான் செய்ய முடியும். இதை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். எங்கே எடுத்துக்கிட்டாலும் பவருக்கு ஒரே டெஃபினிஷன் தான், ஒர்க் டன் பை டைம். அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் தி மேக்னிடியூட் ஆஃப் தி பவர் வில் பி வேரிடு. சூழ்நிலையை பொறுத்து திறனோட எண் மதிப்பு மாறும். ஆனால் திறன் அப்படிங்கிறதோட வரையறைங்கிறது செய்யப்பட்ட வேலை பை டைம் தான். சரிங்களா? ஓகே. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஆஃப் பவர், திறனின் அலகு. திறனின் அலகு. பவர் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. பவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு. ஏன் அப்படின்னா அதுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்குது, திசை கிடையாது. இப்போ நான் அந்த 5 மதிப்பெண் வினான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வினா விடைன்னு. எந்த திசையில் உட்காந்து படித்தாலும் அந்த குழந்தை என்னது, ஒரு குழந்தை 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும், ஒரு குழந்தை 15 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும். அப்போ திறமை அப்படிங்கிறது ஆற்றலை வெளிப்படுத்துகிற வீதமே தவிர எந்த திசையில் வெளிப்படுத்துகிறாங்கங்கிறதே கிடையாது. அதனால் திறனுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்குது, திசை இல்லை. அதனால் திறன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு. இட்ஸ் டைமென்ஷன் இஸ் ml² t⁻−3. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? தி SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா திறன் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் ராசியை முறையாக வரையறுத்தது ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர். அதனால தான் அதனோட யூனிட்டை அவரோட பேரால் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நேம்டு ஆஃப்டர் தி இன்வென்டர் ஆஃப் தி ஸ்டீம் என்ஜின், ஜேம்ஸ் வாட். ஓகே. இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். 1 watt ஆஃப் பவர். இதுவும் முக்கியமான 2 மார்க் கொஷின், மார்க் பண்ணிக்கங்க. 1 watt இஸ் டிஃபைன்ட் as தி பவர் when 1 joule ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் 1 second. ஒரு வினாடி நேரத்தில் செய்ய 1 ஜூல் அளவு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த திறனோட அளவு என்னது, 1 வாட். திறன் P is equal to செய்யப்பட்ட வேலை பை காலம். அப்போ 1 வாட் திறன் எதை சொல்லுவோம் அப்படின்னா, 1 ஜூலுங்கிற வேலை 1 வினாடியில் நடந்துருந்துச்சுன்னா. சரிங்களா? ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்பட்ட வேலை 1 ஜூலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையோட அளவு தான் என்னது, 1 watt. Isn't it? Okay. The higher units are kilowatt. கிலோவாட் ஹார்னு சொல்லலாம். மெகாவாட், கேபிட்டல் M போட்டால் மெகான்னு அர்த்தம். இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸஸில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், மல்டிபிள் ஃபேக்டர்ஸில். கிலோவாட் அப்படின்னா ஸ்மால் கே கேபிட்டல் W. மெகாவாட் அப்படின்னா கேபிட்டல் M கேபிட்டல் W. ஜிகாவாட் அப்படின்னா கேபிட்டல் G கேபிட்டல் W. இதெல்லாம் ஹையர் யூனிட்ஸ். யாரே? ஹையர் யூனிட்ஸ். ஹையர் யூனிட்ஸ்னால் என்ன அர்த்தம்? திறனோட உயர் மதிப்போட அலகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ 1 கிலோவாட் அப்படின்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 1 கிலோ அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 10⁻3. அப்போ கிலோவுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணலாம்? 10⁻3 இஸ் ஈக்குவலன்ட் டு 1000. அப்போ 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட். அப்போ 10⁻3 வாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ 1 மெகாவாட்டுன்னு என்ன பண்ணலாம்? வெயிட். 1 மெகாவாட் அப்படின்னா மெகாவோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻6 வாட். அதுவே ஜிகா அப்படின்னா 1 ஜிகாவாட் இஸ் ஈக்குவல் டு, ஜிகாவோட வேல்யூ 10⁻+9 வாட்ஸ். 1 கிலோவாட் அப்படின்னா 10⁻3 வாட். 1 மெகாவாட் அப்படின்னா 10⁻6 வாட். 1 ஜிகாவாட் அப்படின்னா 10⁻+9 வாட். இதெல்லாம் ஹையர் யூனிட்ஸ் ஆஃப் பவர், திறனோட உயர் மதிப்புகள். சரிங்களா? வெயிட். For motors, engines and some automobiles, an old unit of power still commercially in use which is called as the horsepower, HP. HP அப்படின்னா ஹார்ஸ் பவர், குதிரை திறன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிகே கொஸ்டின், பொது அறிவு வினாவில் கேட்பாங்க. இது
for motors, engines and some automobiles an old unit of power still commercially in use which is called as the horsepower. மோட்டார்கள், இயந்திரங்கள் மற்றும் சில தானியங்கி எந்திரங்களுக்கு அல்லது வாகனங்களுக்கு குதிரைத்திறன் என்று அழைக்கப்படும் திறனோட பழைய அழகான வணிக ரீதியாக இன்னும் பயன்பாட்டில் உள்ளது. We have a conversion for horsepower into watt which is 1 horsepower is equal to 746 watts. ரொம்ப முக்கியமான வேல்யூ இது. 1 horsepower is equal to 746 watt. ஒரு குதிரை திறன் அப்படிங்கிறது எத்தனை வாட்டுக்கு சமம்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ 746 வாட் அப்படிங்கிறது ஒரு குதிரை திறனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். All electrical goods come with a definite power rating in watt printed on them. All electrical goods come with a definite power rating in watt printed on them. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைத்து மின் சாதனங்களின் மீதும் ஒரு குறிப்பிட்ட திறனின் அளவு அச்சிடப்பட்டு வழங்கப்படுகின்றன. எலக்ட்ரிக்கல் அப்ளியன்சஸ் சொல்லுவோம், வீட்டு உபயோக பொருட்கள், மின் சாதனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனோட திறன் இவ்வளவு அப்படின்னு ரேட்டிங் அப்படின்னா அதனோட அளவை சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருக்கல அப்படின்னாலும் இனிமே வாங்குகிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அதனோட திறன் இவ்வளவுன்னு எழுதியிருப்பாங்க. A 100 watt bulb consumes 100 joule of electrical energy in 1 second. 100 வாட் திறன் இருக்கிற ஒரு மின் விளக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில், ஒரு வினாடியில் 100 ஜூல் ஆற்றலை பயன்படுத்திக்கும் அல்லது எடுத்துக்கும். தி எனர்ஜி மெஷர்டு இன் ஜூல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர். ஜூல் என்ற அலகால் அளக்கப்படும் ஆற்றலோட திறனை வாட் என்ற அலகிலும் நேரத்தை வினாடி என்ற அலகிலும் குறிப்பிடுறதுனால 1 ஜூல் சமம் 1 வாட் செகண்டுன்னு சொல்லலாம். ஜூலுங்கிற அலகை வாட்லேயும் நம்ம குறிப்பிடுறதுனால 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 வாட் செகண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். When electrical appliances are put in use for long hours, they consume a large amount of energy. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மின் உபகரணங்கள் பல மணி நேரத்திற்கு பயன்பாட்டில் உள்ள போது அவை அதிக அளவிலான ஆற்றலை நுகர்கின்றன. கன்சியூம் அப்படின்னு நுகர்தல் அப்படின்னா பயன்படுத்திக்கிறது. மின்னோட்டத்தை பயன்படுத்தி மின்னோட்டத்தினால் செயல்படுற எந்த சாதனம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு திறன் மதிப்பு இருக்கும். அந்த சாதனத்தோட பயன்பாடோட நேரம் அதிகமாகும்போது அது எடுத்துக்கிற ஆற்றலோட மதிப்பும் அதிகமாகும். மெஷரிங் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் எ ஸ்மால் யூனிட் வாட். மின் ஆற்றலை வாட் வினாடி என்ற சிறிய அலகில் நம்ம அளவிடும்போது வாட் செகண்ட் அப்படிங்கிற சிறிய அலகில் நம்ம அளவிடும்போது லீட்ஸ் டு ஹேண்ட்லிங் லார்ஜ் நியூமரிக்கல் வேல்யூஸ். பெரிய எண் மதிப்புகளை கையாள வேண்டும். மின்னாற்றலை வாட் வினாடி என்ற சிறிய அலகில் அளவிடும்போது பெரிய எண் மதிப்புகளை நம்ம கையாளணும். ஹென்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் மெஷர்டு இன் தி யூனிட் கால்டு கிலோவாட் ஹார். கே கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஹெச். கிலோவாட் ஹார் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 1 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி 3.6 × 10⁻6 ஜூல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். தட் ஓன்லி கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறதையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சரிங்களா? இப்போ வாட் அப்படிங்கிற ஒரு சிறிய மதிப்பில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அளவீடு செய்யும்போது எண் மதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட்டை கிலோவாட் ஹாரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா?
1 electrical unit is equal to 1 kilowatt hour. அப்போ கிலோனா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், 10^3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 1 கிலோவாட் ஹார் அப்படின்றது 1 × 10^3 வாட் ஹார்னு சொல்லலாம். ஹவரோட வேல்யூ என்னது, 1 ஹாருக்கு எவ்வளோ மினிட்டு, 60 மினிட். 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்டு, 60 செகண்ட். இது மினிட்டு, இது செகண்டு. 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ என்ன செய்யலாம், 1 ஹாரை வந்து எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் படி செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 60 × 60. 60 × 60 எவ்வளவு, 3600 செகண்ட். Isn't it? Yes. 1 electrical unit is equal to 1 kilowatt hour. 1 × கிலோனா 10^3 வாட், ஹார் அப்படின்னா 3600 செகண்ட். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 electrical unit is equal to 1 × 3600னா 3600 × 10^3 வாட் செகண்ட். அப்போ 1 electrical unit is equal to, இந்த டெசிமலை மாற்றி ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த 3600 டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கா, 3600ன்னு இருக்கா, டெசிமல் இப்போ இங்கே இருக்கா, +1 +2 +3 ஒன்ஸில் எழுதுங்க. ஒன்ஸில் எழுதும்போது என்ன ஆகும், இங்கே 3.6 × 10^3, ஆல்ரெடி இங்கே ஒரு 10^3 இருக்குது. அப்போ வாட் செகண்ட். இந்த 10^3 10^3 மல்டிபிள்ஸில் இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணலாமா, அப்போ 3.6 × 10^6 வாட் செகண்ட். வாட் செகண்டோட அனதர் ஃபார்ம் என்னது, ஜூல். ஓகே, அப்போ 1 electrical unit is equal to 3.6 × 10^6 ஜூல். Therefore 1 electrical unit is equivalent to 1 kilowatt hour, that is nothing but 3.6 × 10^6 joule. Okay. Electricity bills are generated in units of kilowatt hour for electrical energy consumption. எலக்ட்ரிக்கல் பில் அப்படின்னா என்னது, மின் ஆற்றல் நுகர்வு. கரண்ட்டு பில்லு யூனிட் செக் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோன்னு வருவாங்க தெரியுமா வீட்டுக்கெலாம், அதுதான் சொல்கிறாங்க. மின் ஆற்றல் நுகர்வுக்கு கிலோவாட் ஹார் என்ற அலகில் மின் கட்டண பட்டியல்கள் தயார் செய்யப்படுகின்றன. 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் 1 கிலோவாட் ஹார் ஆஃப் எனர்ஜி. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது, ஓரலகு மின் ஆற்றல் அப்படிங்கிறது 1 கிலோவாட் மணின்னு சொல்கிறது. 1 கிலோவாட் ஹார் இஸ் யூனிட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நாட் ஆஃப் பவர். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. திறனோட அலகு வாட் அப்படிங்கிறதுனால, கிலோவாட் ஹார் அப்படிங்கிறதுனால அது திறனோட அலகுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுறோம். அது தப்பு. கிலோவாட் ஹவர் அப்படின்றது எஸ்ஐ யூனிட் ஆஃப் electrical energy, especially the commercial unit of electrical energy. Okay, all of you got clear idea? Thank you for listening, students.